வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு கருவேப்பிலை எப்படி பயன்படுத்தலாம், அதனோட மருத்துவ குணங்கள் என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஹேர் பேக்கை பத்தியும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் ஒரு முக்கியமான மூலிகையை பற்றி தானே நம்ம பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய மூலிகை, ஆனால் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது, ரத்தம் அதிகரிக்க, பித்தம் குறைய அப்படின்னு நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் கருவேப்பிலை. ஸோ இந்த கருவேப்பிலையோட பயன்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மருத்துவ குணங்கள் இதுக்கு இருக்குங்க. ஸோ இந்த கருவேப்பிலையை எப்படி யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கருவேப்பிலை நமக்கே தெரியும், ஹேருக்கு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. நமக்கு தலைமுடியை பொறுத்த வரைக்கும் கருவேப்பிலையை நம்ம தினம்தோறும் ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ண முடியலனாலும் வாரத்துக்கு 2 முறை. ஸோ 2 முறை இந்த கருவேப்பிலை ஹேர் பேக் நீங்கள் போட்டு பாருங்களேன். ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா இந்த கருவேப்பிலையோட நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே தேங்காய் தனியாக அரைச்சி பால் மட்டும் எடுத்து அந்த பாலை கருவேப்பிலையோட சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் தேங்காய் பால் விட்டு அரைத்த கருவேப்பிலை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கடுக்காய் பொடி சேர்க்கும் பொழுது நம்ம ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி சேர்த்துக்கோங்க. வெந்தய பொடியாக இல்லை அப்படின்னா இரவே இதை நீங்கள் ஊற வச்சுருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். அந்த ஊறிட்டு இருக்க வெந்தயத்தை அந்த தண்ணீரோடு சேர்த்து கருவேப்பிலையோடு சேர்த்தே நீங்கள் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கலவையை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தலைமுடி உதிர்தல், இளநரை பிரச்சனை இருக்குது, எனக்கு கிரே ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வாரம் 2 முறை இந்த ஹேர் பேக்கை நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கிரே ஹேர் இருக்கா, இதில் கொஞ்சமாக ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறும் கலந்துக்கோங்க. ஸோ இதில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எலுமிச்சை சாறும் கலந்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலராக வாரம் 2 முறை இந்த கருவேப்பிலை ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. தலைமுடி நல்ல ஆரோக்கியமாக, இளநரை இல்லாமல் நமக்கு நீளமாக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த கருவேப்பிலை எப்படி பயன்படுத்தலாம்? ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகை தான் இல்லைங்களா. ஸோ இந்த கருவேப்பிலையை நீங்கள் எப்படி ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்குங்க. ரொம்ப சிம்பிள். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் விட்டுட்டு இந்த 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை அந்த தண்ணீரில் போட்டுடணும். தண்ணி நல்லா பாயில் ஆகணுங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. ஸோ மஞ்சள் பொடி இதில் 1/4 டீஸ்பூன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா பாயில் பண்ணுங்கள். ஸோ இது பாயில் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் காலையிலேயே எம்டி ஸ்டொமக்கில் இதை நம்ம குடிச்சிட்டே வரணும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் நல்லா மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு தான் இதை நான் முக்கியமாக சொன்னேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான இந்த கருவேப்பிலை ட்ரிங்க் ரொம்ப ரிசல்ட் 100% நமக்கு கிடைக்குங்க. ரெகுலராக டெய்லி காலையில் இதை எடுத்துகிட்டே வாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அனிமியா இருக்கும். அதே மாதிரி தைராய்டு, ஸோ ரத்த சோகை இருக்கா, இல்லை நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, ஸோ இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமாக நமக்கு உடல் எடை அதிகரிச்சுட்டே இருக்கும். தைராய்டு இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம், நல்லா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நமக்கு சரியாகணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த கருவேப்பிலையை இப்படி கஷாயமாக குடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஒரு மாதம் தொடர்ந்து இதை குடிச்சிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஃபேட்டி லிவர் இருக்கா, இல்லை லிவர் என்சைம்ஸ் எனக்கு அதிகமாக செக்ரீட் ஆகுது, ஜாயிண்டஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம்.
ஸோ ரெகுலராக இதை நீங்கள் இந்த கருவேப்பிலை கஷாயத்தை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடைக்கு முக்கியமான காரணம் அதிகமான பசி எடுக்கக்கூடிய உணர்வு. ஸோ அதிகமான பசி எடுக்கிறது, சுகர் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு இந்த கஷாயம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக இதை குடிச்சிட்டே வாங்க. அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் இருந்து அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இருந்துகிட்டே இருப்பீங்க. 3 நாளைக்கு ஒரு முறையோ 4 நாட்களுக்கு ஒரு முறையோ மோஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த கருவேப்பிலையை இப்படி கஷாயமாக குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கும், நிறைய பேருக்கு இந்த மோஷன் போகாதனாலேயே கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னாவே மூட் ஸ்விங் வர ஆரம்பிச்சிடும். திடீர்னு டென்ஷன் ஆகிறது, என்ன ரீசன்னே தெரியாமல் கோவப்படுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம சரி செய்கிறதுக்கு ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, இந்த கருவேப்பிலை கஷாயம். அதே மாதிரி தான் சரும பிரச்சனைகளுக்கும் இந்த கருவேப்பிலை இன்டர்னலாக எடுக்க தேனோடு கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது கருவேப்பிலை பொடி இருக்கு இல்லைங்களா, இதில் தேன் கலந்து எடுத்துக்கிட்டே வரணும். காலையிலும் இரவும் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஸோ இதை தேனில் கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். சருமம் பொலிவாக இருக்க ஆரம்பிக்கும். மூட்டுக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். ரெகுலராக இதை தேனில் கலந்தது கர்ப்ப முறைப்படி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுதும் பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ கருவேப்பிலை அப்படின்னு சொல்லும்போது இதில் ரிச் அயன் சோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கருவேப்பிலையில் இருக்குது. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த வகையான தலைமுடி தைலங்கள் செய்யணுன்னாலும் கண்டிப்பாக அதில் கருவேப்பிலை இருக்கும். ஆனால் நமக்கு எங்கேயுமே ஈஸியாக கிடைக்குதுன்றதுனால ஒரு அலட்சியம் இருக்கே தவிர, ஆனால் உங்கள் உடலுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுதுங்க. முக்கியமாக லிவர். ஸோ லிவரில் நிறைய பேருக்கு கால்பிளாடர் ஸ்டோன் இருக்கலாம். ஸோ அந்த கால்பிளாடர் ஸ்டோனால் அடைப்பு ஏற்பட்டு ஜாண்டிஸ் வரலாம். அந்த பித்தப்பை கல்லில் அதை சரி செய்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை நமக்கு பயன்படுது. ஏன்னா நம்மளுக்கு அந்த டக்டில் வந்து அது அடைப்பட்டுச்சுன்னா ப்ராப்ளம் வந்துடும். அதனால் ஈஸியாக அந்த கல் கரையிறதுக்கு இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, இதனோட நீர்மொழி பொடியும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் உடலில் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். கல்லீரல் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கஷாயத்தை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கலாம். சேம் டைம் என்னென்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இல்லை பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுதும், இல்லை ஹைப்பர் டென்ஷன், ஸோ சுகர் லெவலை நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கருவேப்பிலை இப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இரவு நேரத்தில் நல்ல ஆழ்ந்த உறக்கம் வர்றதுக்கு கருவேப்பிலை எப்படி பயன்படுத்தலாம். ஸோ கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா நெய்யில் லைட்டாக வறுத்து சேர்த்துக்கோங்க. இதனோட கொஞ்சமாக ஒரு சின்ன லவங்கப்பட்டை, ஒரே ஒரு கிராம்பு சேர்த்து நல்லா அரைச்சி இதை உருண்டையாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ எந்த சைஸ் உருண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெல்லிக்காயில் பாதி அளவு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா இதை ரெகுலராக 2 மாத்திரைகள் இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அஜீரணம் சார்ந்த பிரச்சனை இருக்கா, நெஞ்செரிச்சல் இருக்கா, ஏப்பம் இருக்கா, இது எல்லாமே சரியாகிறதுக்கு இது தினம்தோறும் இரவு நேரத்தில் ஒரு உருண்டையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். ஸோ இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ வராமல் நம்மளை பாதுகாக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.